டாக்டர் ஷான் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். எல்லா இடங்கள்லேருந்தும் அவர்கிட்ட வருவாங்க. சுமார் ரூ. 1,00,000 வாங்குவார் ஒரு ஆப்ரேஷனுக்கு. ஆனால் நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருந்தார். ஒரு பரம ஏழையான ஒருத்தர் அவர்கிட்ட என்னால் முடியலையா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இவர் என்ன பண்ணார், அவருக்கு அவர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது, பண்ணார். போயிட்டு வான்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ, நம்ம ஃப்ரீயாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோமே, அவருக்கு நம்ம கட்டணம் கண்டிப்பாக கொடுத்தாகணும், எவ்வளோன்னு கேட்டோன்னே இவர் எவ்வளோ தடவை சொல்லி பார்த்தாரு. வேணாம் வேணாம், இல்லைப்பா வேணாம் அப்படின்னோன்னு, இல்லை நீங்கள் சொல்லியே ஆகணும்னு சொன்னோன்னே இவர் ரூ. 1,00,000 அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ தன்னுடைய சூழ்நிலை நினச்சிட்டு, என்னால் இந்த பணத்தை கட்ட முடியாதே, இவ்வளோ பெரிய பணத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றியுள்ள இருதயத்தோட போனானா. வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு அது கிருபையினால் கிடைச்சது, அது இலவசமாக கிடைச்சது. நம்ம கடவுள்கிட்ட எதையும் கொடுத்து நம்மளோட ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. அதை கடவுள்கிட்ட இருந்து இலவசமாக தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நம்ம என்றைக்கும் நன்றி மறவாத ஒரு இருதயத்தோடு நம்ம அவரை துதிக்கிறவர்களாக, அந்த ரட்சிப்பு நிறைவேற காத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். God bless you.